அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழு 7 நாட்கள் காவலில் எடுத்து எழும்பூர் சிறைத்துறை தலைமை அலுவலகத்தின் குழு ஏசி அறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது யார் அந்த சார் என விசாரித்து வந்த நிலையில் திடீரென ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கடந்த 21ஆம் தேதியன்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருத்துவர்கள் ஞானசேகரனின் உடல்நிலையை சோதித்து அவரது உடல்நிலை நலமாக உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டது போல நாடகம் ஆடியதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் 23ஆம் தேதியன்று ஞானசேகரனை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து மீண்டும் எழும்பூரில் சிறைத்துறை அலுவலகத்தில் வைத்தே விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீஸ் காவலில் உள்ள 7 நாட்களை கடத்தவே நாடகமாடியதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கிடையே ஞானசேகரனின் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்த போது அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த 6 காவலர்கள் தொடர்ச்சியாக ஞானசேகரனிடம் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் 2 போலீசார் சம்பவம் நடந்த தினத்தில் பேசியதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 4க்கும் மேற்பட்ட செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் போன் செய்த போலீசார் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரனிடம் ஓசியில் பிரியாணி வாங்குவதற்காகவும் மாமூல் வாங்குவதற்காகவும் அடிக்கடி போன் செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. குழு ஏசி அறை சிசிடிவி முன்னிலையில் வைத்து விசாரணை நடத்தி வருவதால் ஞானசேகரன் நாடகமாடி கவனத்தை திருப்புவதாகவும் போலீசார் தங்களது பாணியில் விசாரித்தால் யார் அந்த சார் என்பது தெரியவரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக அபிராமபுர காவல் நிலைய எழுத்தர் மருதுபாண்டியும் மற்றொரு வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மற்ற குற்றவாளிகளைப் போலவே ஞானசேகரனை தங்கள் பாணியில் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கவனித்தால் உண்மையை ஞானசேகரனிடம் இருந்து கறக்க முடியும் என விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர்.